ஹாய், நான் சதீஷ். இன்னைக்கு என்னோட பார்வையில மனிதனுள் மிருகம். ஆனா இன்னைக்கு நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களையும் நம்மளை சுத்தி நடக்கிற இரக்கமற்ற செயல்களையும் வச்சு பார்க்கும்போது அதை கொஞ்சம் மாத்தி மிருகத்தினுள் மனிதம் அப்படின்னு சொன்னா பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, உண்மையிலே என்னை சுத்தி நடந்து நான் கேள்விப்பட்டு என் மனசுல இன்னி வரைக்கும் ஆறாத வடுக்களா பல இரக்கமற்ற செயல்கள் இருக்கு. அதுல குறிப்பா இந்த நார்த் இந்தியால ஒரு வழிபாட்டு தலத்துல ஒரு சின்ன பொண்ணுக்கு நடந்த கொடுமை இன்னைக்கு நினைச்சு பார்த்தா கூட எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது ஏன்னா கடவுளை தான் நம்ம எல்லாருமே பெருசா நினைக்கிறோம். அவரோட தளத்திலேயே அந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்ததுன்னும் போது இன்னுமே எனக்கு அதுல இருந்து வெளியே வர்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ரெண்டாவது, இந்த பாண்டிச்சேரியில ஒரு சாக்கு மூட்டையில ஒரு சின்ன குழந்தைய சாக்கடையில இருந்து எடுத்தாங்க. எப்படிதான் மனசு வருதுன்னே தெரியல அந்த விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு. மூணாவது, இந்த குன்றத்தூர்ல தன்னோட தாயோட கையாலேயே அந்த 2 குழந்தைங்களுக்கு நடந்த கொடுமை. இன்னைக்கும் நான் அந்த குன்றத்தூர் பக்கம் போனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மனசு ஆட்டோமேட்டிக்காவே ரொம்ப அப்செட் ஆயிடும். அடுத்து, இந்த பெங்களூர்ல தன்னோட மனைவியால அந்த கணவருக்கு நடந்த கொடுமை. தான் பிள்ளைய சரியா வளர்க்க முடியாம பார்க்க முடியாம போயிடுமோன்ற துயரத்திலேயே அவரு தன்னைத்தானே மாய்ச்சிக்கிட்டாரு ஒருத்தர். அப்ப ஒரு அப்பாவா அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணியிருப்பாரு. அடுத்தது, இப்போ நார்த் இந்தியால அந்த மனைவி கையால அந்த கணவனுக்கு நடந்த ஒரு துயரம். அதை செய்யறவங்களே வேணாம், இறக்கப்பட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொன்னாலும் அந்த மனைவி இல்ல செஞ்சிரு அப்படின்னு அதை ஊக்குவிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டப்ப ஹியூமனிட்டி எங்கதான் இருக்குன்னு நிஜமாலுமே தெரியல. மனிதநேயம்னா அவங்களுக்குலாம் அர்த்தம் புரியுமா புரியலையா, இவங்க மனிதரா தான் இருக்காங்களா இல்ல மிருகமாவே மொத்தமா மாறிட்டாங்களான்னு கூட தெரியல. அடுத்ததா இந்த ஃபிளைட் இன்சிடென்ட், 247 பேர் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா இன்னைக்கு நிறைய நியூஸ்ல சமூக ஊடகங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஃபிளைட்ல முன்கூட்டியே ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனைய முன்கூட்டியே நம்ம சரி பண்ணியிருந்தா இந்த பெரிய ஆக்சிடென்ட்டை அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த பிரச்சனை வெளியே தெரிஞ்சா அவங்களுக்கு பிசினஸ்ல லாஸ் ஆயிடும், அதனால்தான் அதை வெளியே சொல்லல அப்படின்னு பல நியூஸ் கேள்விப்படுறோம். அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அப்படி உண்மையா இருந்திருக்கும்னா உங்களுக்கு இந்த 247 பேரை விடவா அந்த பணமும் அதுல வர நஷ்டமும் பெருசா இருக்கு. அந்த குழந்தைங்க ஒரு 5 பேரோட போட்டோவை பார்த்திருந்தேன். அது அந்த 3 குழந்தைங்களோட முகத்தை பார்த்தா இன்னைக்குமே அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அந்த பிள்ளைங்களுக்கு என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது. ஏன் இந்த மொத்த இன்சிடென்ட்லயுமே அதுல பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் தனக்கு என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, எதிர்த்து போராட தெரியாத ஒரு அப்பாவைங்க அத்தனை பேருமே. இப்ப மனிதநேயம் எங்கதான் இருக்கு? அதனாலதானோ என்னவோ நம்ம இந்த மனிதநேயத்தை சோசியல் மீடியால போயிட்டு ஒரு சிங்கம் மான் கிட்ட காட்டின கருணையில, ஒரு ஆட்டோக்காரர் மழையில ஒருத்தருக்கு உதவுனதுல, ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறதுல, சாலையோர மக்களுக்கு உணவு உறைவிடம் கொடுக்கிற செயல்கள்ல இந்த வீடியோக்கள்லாம் லைக்ஸ் போட்டு தேடிக்கிட்டு இருக்கோம் நம்ம. உண்மையிலேயே அந்த வீடியோக்களும் அந்த செயல்களும் ஒரு எடிட்டிங்கோ ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோ ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸோ இல்லைன்னா மதிப்பே இல்லாம கூட போயிருக்கலாம். மறுத்தாலும் உண்மை அதான். இப்ப நான் சொன்ன செயல்கள்ல எல்லாத்துக்குமே ஒரு கால இடைவேளை ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா உலகத்துல சுத்தி நடந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கும் குறைவா தான் இருக்கும் அந்த கால இடைவேளை. ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் உள்ள கேப் நான் சொல்றது. அப்ப மனித நேயம்ன்றது எங்கதான் இருக்கு? நம்மளை படைச்ச கடவுள் அது உண்மை அப்படின்னா, கடவுள் தான் நம்மளை படைத்தார் அப்படின்னா, நிச்சயமா இன்னைக்கு மனவேதனையோட நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாரு இந்த செயல்கள் எல்லாம் பார்த்துட்டு. வருங்காலத்துல ஏஐ மனித குலத்தை அழிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அதுல நம்பிக்கையே இல்லை. ஏன்னா ஒரு நாய்க்குட்டியை வளர்க்குறோம், அது ஓடி ஆடி விளையாடுறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறோம், அவ்வளவு சந்தோஷமா அதை வளர்க்குறோம். ஒரு கட்டத்துல அதுக்கு வெறி பிடிச்சு எல்லாரையும் கடிக்க ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப மனவேதனையோட அதை அழிக்கிறத தவிர வேற வழியே இல்லை நம்மளுக்கு.
இன்னைக்கு கடவுள் அதே வேதனையோட தான் நம்மள எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு எனது பார்வையில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.